PM ஸ்ரீ திட்டத்தை கேரளா ஏற்றுக்கொண்டாலும் அது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் PM ஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்துவிட்டு மீண்டும் நிதியை நிறுத்தினால் மாநில அரசாகிய நாம் என்ன செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார். இதன் காரணமாகவே PM ஸ்ரீ திட்டத்தையும் குலக்கல்வியை ஊக்குவிக்கும் புதிய கல்வி திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பதாக கூறினார். மேலும் கல்குவாரியின் காட்ஃபாதர் என அன்புமணி தன்னை விமர்சித்ததற்கு பதிலடி கொடுத்த அப்பாவு அன்புமணி ஆதரவு MLA-க்கள் விவகாரத்தில் நான் கலராக நடந்து கொண்டதால் என்னை அப்படி அவர் விமர்சித்திருக்கலாம் என கூறினார். அதிகமாக கல்குவாரிகள் இருக்கும் தொகுதி என்னுடையதுதான் என்றும், ஆனால் ஒரு கல்குவாரி கூட எனது பெயரிலோ அல்லது எனது குடும்பத்தினர் பெயரிலோ இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நம்முடைய கல்வி வளர்ச்சிக்கு பாதிப்பானது. PM ஸ்ரீ பள்ளின்னா நம்ம மாநிலத்தில் அதிகபட்சமாட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பாங்க. அது யாருன்னா மாநில அரசு நடத்துகின்ற பள்ளியில நல்ல கட்டமைப்பு இருக்க ஒரு பள்ளியை எடுத்து இந்த பள்ளியில PM ஸ்ரீ ஆட்டு நான் இதை ஏற்று நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு 60% நிதி தருவேன், நீங்க 40% போட்டு நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்முடைய மாநகராட்சி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். அதுல 75% நிதி மாநில அரசு கொடுத்து மத்திய அரசு 10% நிதி கொடுத்து முழுதும் கொடுத்தாங்க. பிறகு 50-50 கொண்டு வந்து இப்ப 10% தான் கொடுத்தாங்க. அப்படியானால் PM ஸ்ரீ ஃபண்டுக்கு யார் உத்தரவாதம்? ஏற்கனவே சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு 2152 கோடி ரூபாய் தர மறுக்கிறார்கள். அவர்கள் எக்ரிமெண்ட் போடும்போது நாக்கில தேனை தடவி இனிப்பா பண்றாங்க, ஆரம்பிச்சு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. மீதி பணத்தை யார் தான் கட்ட வேண்டிய இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கட்டணும்.